அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். போன வருஷம், அதாவது 2024 ஜனவரி 26 அதாவது குடியரசு தினம், அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படித்த ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்து 12th அப்புறமா 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வந்தவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுத்து, கிஃப்ட் மணி கொடுத்து, அப்புறமா ஸ்கூலுக்கு சில கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு, அதாவது ஸ்கூலுக்கு இல்லை, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர் அண்டு சார் அவங்களுக்கு எல்லாமே ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் வந்து போன வாட்டி வந்து பண்ணி இருந்தாங்க. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா, எங்களுடைய 12th பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்களால் அதில் வந்து பார்ட்டிசிபேட் மட்டும் தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா காரணம் வந்து எனக்கு வந்து 26th தான் ப்ரோக்ராம்னா, எனக்கு 24th பிரேம் ரோஸ் கல்யாணத்தில் தான் எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சொன்னான், தமிழரசன்ட்டு. அவன் சொன்ன பிறகு தான் நாங்கள் வந்து போனோம். அங்கே போய் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம். இந்த வாட்டி என்னென்னா, நாங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் எங்களால் முடிஞ்ச சில வேலைகளெல்லாம் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதுதான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. மெயினாக 2010 12th பேட்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி குரூப் அவங்க சேர்ந்து தான் இப்போ வந்து இந்த செலப்ரேஷன் வந்து பண்ண போகிறோம். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி, நானும் சாமும் கிடையாது, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஷேரிங் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டைம் எடுத்து கொஞ்சம் வந்து ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க. அதனால் எங்களுடைய மொத்தம் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இது வந்து நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்துச்சு, ஒரு நினைவு பரிசு கொடுக்கணுன்ட்டு. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, கொரியன் ஷாப்பில் போயிட்டு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த மினியேச்சர் அந்த குட்டி ரேக்கை வந்து நாங்கள் வந்து பிரின்ஸிபல் ரூமில் வந்து நினைவு பரிசாக வைக்கணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வாங்கினோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேமும் போட்டாச்சு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செடி வாங்குறதுக்காக இப்போ கார்டன் வந்து போயிருக்கோம். 50 வாடாமல்லி வந்து டீச்சர்ஸ்களுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்கலான்ட்டு வாடாமல்லி செடி 50 வந்து வாங்கினோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 300 பென்னு, அதுக்கப்புறமா கோபிக்கோ சாக்லேட் வந்து ஒரு குழந்தைங்களுக்கும் 2 சாக்லேட் கணக்கு பண்ணி பென்னில் வந்து 2 சாக்லேட் வச்சு நான் வந்து செலோ டேப் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் நினச்சது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினச்சா, ஐயோ கையெல்லாம் செம்ம வலிக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 9 செலோ டேப் வந்து காலியாக இருக்குது, சின்ன டேப்பு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் கை வலி மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. என்னுடைய அத்தையெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அத்தை அப்புறமா சாம் நாங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜாபுக்கு வந்து போகிறாங்க. ஹெல்ப்புக்கெல்லாம் கூப்பிட்டா கண்டிப்பாக வர ஆள் தான். நாங்கள் யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு எங்களுடைய மைண்டில் வந்து நாங்கள் வச்சுருந்தோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது பிரின்ஸிபலுக்கு வந்து ஒரு சின்ன கிஃப்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் எல்லா கிஃப்டெல்லாம் போட்டு பேக் பண்ணேன். அதில் வந்து சரி கோபிக்கோ சாக்லேட் போட்டால் கடலை மிட்டாயும் அதில் போட்டு ஒரு பவுச் மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். மெயினாக வந்து நான் என்ன சொல்லணுன்னா, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து நானும் சாம ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கள் கிட்டே வந்து ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சு எங்களை வந்து அவங்க எந்த கொஸ்டினுமே பண்ணவே இல்லை. அது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவங்க 2 பேருக்கும் எங்கள் மேலே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நம்பிக்கையை நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே அவங்க வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. அவங்க எங்களை ஒரு கேள்வியும் கேட்கல, எங்களை ஒன்றுமே ப்ரெஷர் வந்து பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து நல்லா பண்ணுவோன்ட்டு அவங்க எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான் எங்களால் வந்து செய்ய முடிஞ்சிச்சு. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா என் கூட படித்த எங்கள் ஃப்ரெண்டு விக்டர்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் வந்து இதை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணி அவங்க கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போன வாட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அவன் வந்து வெளிநாட்டில் வந்து இருக்கிறான், அதனால் அவனால் வர முடியல. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸ்கூலுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம். வருஷம் வந்து எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் வந்து செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம போகலன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுவே நமக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும்ல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, இந்த வாட்டி எல்லாருமே எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்கள் போய் கொடுத்தோம். ஸ்கூல் ஃபஸ்ட்டு 12th 10th வந்தாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து கேஷ் மணி வந்து பார்த்திங்கன்னா 5000 கொடுத்தோம். செகண்ட் வந்தவங்களுக்கு 3000,
அதுக்கு அடுத்தது தேர்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 2000. கிட்டத்தட்ட அந்த gift மணி 20,000 இதிலே போயிடுச்சு. அப்போனா நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் எவ்வளோ காசு வந்து இதுக்கு செலவு பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட 26,000 ரூபாய் ஆச்சு. நாங்கள் படித்த எங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நாங்கள் செஞ்சது. நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து ஏன் இப்படி வந்து நாங்கள் செய்கிறோன்னா, நம்மளால் முடிஞ்சது. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹெல்ப்புமே வராது. ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது. அங்கே இருக்கிற பிள்ளைங்களுடைய லைஃப் ஸ்டைலும் கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க முடியாதவங்கள தான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்ப்பாங்க. ஓகேவா, பண நெருக்கடியாக இருக்கனால. அப்போ அந்த ஸ்கூலுக்கு எந்த சப்போர்ட்டுமே வராது. அதை மனசில் வச்சு தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி அதை வச்சு தான் இப்போ இருக்கிற வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காசெல்லாம் ஷேர் பண்ணி, அப்புறமா சில ஃப்ரெண்ட்ஸுங்களால் வர முடியல. அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எப்போவுமே வந்து எல்லாருமே டக்குன்னு எல்லா இதுக்குமே வந்து வர முடியாது. அதுவும் எங்களுக்கு தெரியும்ல. நிறைய பேரை வந்து மிஸ் பண்ணோம். ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 15 பேர் தான் போயிருந்தோம். எங்களுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட இருக்காங்க. அவங்களாலாம் வர முடியல. சில பேர் மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இந்த வீடியோஸ் கூட என்னால் அதிகமாக வந்து எடுக்க முடியல. போன வாட்டி கொஞ்சம் நிறைய எடுத்திருந்தோம். ஏன்னா போன வாட்டி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பொறுப்பெடுத்து பண்ணியிருந்தோன்னா நானும் செம ஃப்ரீயாக இருந்தனால நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டோம். ஆனால் இந்த வாட்டி எங்களால் எடுக்க முடியல. கொஞ்சம் கிளிப்பிங் தான். அதுவும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எடுத்துருந்தாங்க. அதை வாங்கி நாங்கள் அப்படியே உங்களுக்கு அட்டாச் பண்ணி இந்த யூடியூப் வீடியோஸ் வந்து போடுறேன். ஏன்னா இது ஒரு மெமரியாக இருக்கும்ல நமக்கு, அதுக்காக தான். நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்களுடைய ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் ஏதாவது படித்து முடிச்சிட்ட பிறகு ஏதாவது இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா, இல்லைனா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போவீங்களா, கேதராக போயிருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். மெயினாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல் போன வருஷம் நாங்கள் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து என்ன சொல்கிறது, பாத்ரூம் வசதியே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இந்த வாட்டி எங்கள் பிரின்ஸிபல் மேம் வந்து அந்த க்ரீன் அந்த ஸ்கை ப்ளூ வந்து சாரீ கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சூப்பராக ரெஸ்ட் ரூம் எல்லாமே கட்டிட்டாங்க. அதுக்கு அடுத்தது நிறைய புது திட்டங்கள் எல்லாமே அவங்க வந்து அமுல்படுத்திட்டு இருக்கிறாங்க ஸ்கூலில். வேறு லெவலில் இருக்குது எங்கள் ஸ்கூல், நல்லாவே டெவலப் ஆகிருக்குது. எங்கள் வீட்டிலலாம் கேட்டாங்க, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாதது, உங்களுக்கு என்ன ஸ்கூல் செஞ்சிச்சு, நீங்கள் போய் சேரிங்க அப்படின்னு வந்து எங்கள் அம்மாலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவும் அப்படி தான் கேட்டாங்களாம். நான் தான் சொன்னேன், ஸ்கூல் ஒன்றுமே செய்யலைன்னா என்ன பண்ணுறது, எங்களால் முடிஞ்சது, இதெல்லாம் ஒரு புண்ணியமா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா அப்படின்னு வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த டைமில் வந்து அன்றைக்கி வந்திருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தனித்தனியாக பேர் சொல்ல முடியலன்னா கூட இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்கள் அவ்வளோ உங்களுடைய சூழ்நிலையும் நீங்கள் எல்லாருமே வந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூலில் பொறுத்த வரை வருவாங்க, என்ன சொல்கிறது, எம்எல்ஏ வருவாங்க, அவங்களாம் வந்து விசிட் பண்ணிவிட்டு போவாங்க. ஆனால் நமக்கு தேவையான அந்த பணம் வந்து சேராது. இந்த ஸ்கூலில் இப்போ படிக்கிறப்ப நம்ம எல்லாருமே தெரியல, நம்ம ஸ்டூடெண்டாக இருந்து பேசினோம்னா படிக்கிறப்ப படிப்போட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கும் இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் என்னோட கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணிக்கலான்றது தான் முன்னாடி வந்தேன். ஏன்னா நான் 10th ஃபெயில். நான் ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூலில் படித்தேன், டிஆர்பிசின்னு சொல்லிட்டு பெரம்பூரில். அங்கே படிக்கிறப்ப 10th ஃபெயிலு, இங்கிலீஷ் வராது, சயின்ஸு ஃபெயிலு, ரெண்டுமே 2 அரியர். சாரி ஃபெயில், அப்போ சொல்லுவாங்க அரியர் காலேஜில் தான். ஸோ அதெல்லாம் 2 ஃபெயிலு. நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு லேத்தில். அப்போ தெரிஞ்சுது, அப்போ தான் படிப்போட அருமைன்னு புரிஞ்சுது. நான் 2 வருஷம் வேலை பார்க்கும்போது இரும்பை தூக்கிட்டு அப்படிதான் நான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அது எதிர்பாராம நான் அப்பதான் புரிஞ்சுது படிப்புனா எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது. ஏன்னா 2 வருஷம் வேலை செய்யும் போது எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு படிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. அந்த 2 வருஷத்துல அங்க 2 அரியர் வச்சுதான் இங்க 750 மார்க், ஆவரேஜான மார்க் தான். 750 மார்க் எடுத்து நான் பாஸ் பண்ணேன். எந்த ஒரு ஃபெயிலும் இல்லாம 750 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டு எனக்கு பிகாம் படிச்சுட்டு பிகாம பிடிச்சேன். பிகாம் படிச்சுட்டு இப்போ தனியா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பிகாம் படிக்கும் போது நான் அக்கௌண்ட்ஸ் தான் எடுத்தேன். அக்கௌண்ட்ஸ் எடுக்கும் போது எனக்கு வந்து செப்பரேட்டா தோணுதுன்னா பேங்க்ல மேனேஜர் ஆகலாம் தான். ஆனா இப்போ 10 வருஷம் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டேன், மேனேஜர். இந்த ஸ்பீச் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ரொம்ப சூப்பராக வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாடாமல்லி 50 வாங்கிட்டு போயிருந்தோம்னா நம்ம கார்டனில் இருந்து, அதை வந்து இப்போ வந்து கொடுக்குற டைம், அந்த வீடியோஸ் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் எங்ககிட்ட இருக்கிற அந்த மணியை வச்சு எப்படி ஒரு சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி முடிக்க முடியுமோ அதை தான் வந்து நாங்கள் வந்து
பண்ணியிருந்தோம். இதுதான் குரூப் ஃபோட்டோ. அன்றைக்கி வந்தது இவ்வளோ பேர் தான் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஏஸ்பாக்கு தான் நான் ரொம்ப மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அவர் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாடாமல்லி செடி நான் வாங்கிட்டு போயிட்டேன். எனக்கு வந்து அந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால அழகாக இருந்துச்சு. அதனால் 50 செடி அதில் வந்து வாங்கிட்டு போயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னல, எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து வெளிநாட்டில் இருக்கான்ட்டு, அவன் லண்டனில் இருக்கான். அவன் வந்து செடி வாங்கிட்டு போயிடுங்கடா, நான் செடிக்கு வந்து நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு அந்த காசு வந்து போட்டிருந்தோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த வாடாமல்லி செடி போய் வாங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாக்லேட்டு அந்த பென்னு, அந்த கிஃப்ட்டை தான் வந்து இப்போ வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து செம்ம ஐடியா, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து ஒரு சின்ன வேலை தான். அந்த சின்ன வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்கரேஜ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இது, சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் என்னடா இது பசங்க ரொம்ப சீனு போடுதுங்க அப்படின்லாம் நினைப்பாங்க. சில பேர் என்னென்னா அடுத்தவங்கள வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களை நல்லாவே மோட்டிவேஷன் பண்ணாங்க. எங்கள் 2 பேரையுமே வந்து கொஞ்சம் எங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க சொல்லப்போனால். அது மாதிரி நடந்துச்சு அன்றைக்கி. அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னா பிரின்ஸிபல் மேம் பார்த்து பேசிவிட்டு அப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50 சாக்லேட் கிட்டே மீந்துச்சு, சாக்லேட்டு பெண்ணு. அது வந்து பிரின்ஸிபல்கிட்டே கொடுத்துட்டு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது நல்ல காரியங்கள் பண்ணால் அவங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம்னா KFC போனோம். KFC போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. நாங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்து பாதி தூரம் போனோம். அப்புறமா சர்ச்சுக்கு வந்து போக முடியல அன்றைக்கி. அப்புறமா ஈவினிங் நாங்கள் வந்து ப்ரேயருக்கு வந்து போயிட்டோம். ஏன்னா அன்றைக்கி தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. காலையில் கிளம்பி போனோம், ஆனால் பாதியிலே ரிட்டர்ன் ஆகிட்டோம். இப்போ KFC போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா பேசிவிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். உண்மையாக சொல்ல போனால் ஸ்கூல் டைம், காலேஜ் டைமெல்லாம் நான்லாம் இப்படி போனதே கிடையாது. சாம் வந்து நிறைய போயிருக்கிறாரு. நான்லாம் போனதே கிடையாது. என் லைஃப்பில் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட வந்து வெளியில் போய் சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போய் இது மாதிரி சாப்பிட்றேன். எனக்கு அந்த அனுபவமே கிடையாது. சொல்ல போனால் அன்றைக்கி வந்து நல்லா இருந்துச்சு அந்த டே. அது மீறியும் நீங்க மெனக்கட்டி இவ்வளவு தூரம் நீங்க பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. எல்லா சார்பாகவும் வந்தவங்க இல்ல வராதவங்க எல்லா சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாம் ஈஸி கிடையாது இல்லை, எல்லாருமே பிஸி ஷெட்யூல், அவங்க ஃபேமிலி லைஃப்ல வந்து ஓடிட்டு இருக்காங்க. அதுலயுமே இந்த மாதிரி நிறைய கூப்பிட்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுக்காக ஒரு சாக்லேட் வாங்கும்போது அவனும் போயிருக்க மாட்டான். நீங்களே தான் எல்லாம் போயிருக்கீங்க, அது ரொம்ப நன்றி. சரி, அடுத்த வருஷம் எல்லாரோட பார்ட்டிசிபேட்டும் இருக்கும் அப்படின்றது நான் நேரில் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க மாட்டோம், இவ்வளோ ஒர்க் லோட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக எல்லாருமே இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, போன வருஷம் வந்து கல்யாணத்துக்கு நோட்டீஸ் கொடுப்பாரு, இந்த வருஷம் வந்து திமுக இது பண்ணுவாரு. நம்ம லாஸ்ட் டைம் அவ்வளோ பேர் இருந்து பண்ணதும் ஒரு சின்ன டீமை வச்சு இந்த வந்தவங்க பேர் தான் இதை வச்சு சூப்பரா பண்ண முடியும் அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணீங்க. இந்த இது வந்து இதோட முடிய போறது கிடையாது, வருஷம் வருஷம் தொடங்கும். இது அவ்வளோ மேன் பவர் இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் டைம் இது இப்போ முடியும், வருஷம் வருஷம் தொடங்கும். இது அவரையும் கொஞ்சம் காட்டுங்க. ரொம்ப நன்றி க்ளோரி அண்ட் ராகவன். எனக்கு சொல்ல போனால் இந்த வீடியோவில் என்ன பேசுனே தெரியல. எனக்கு ரொம்ப பேசணும்னு தோணுது, ஆனால் என்ன பேசணும்னு தெரியல. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப ஒரு ரீயூனியன் மாதிரி பண்ணி நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமா நாங்கள்லாம் சாப்பிட்ட பிறகு எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டாங்க. நம்ம சங்கி பாருங்கள், சங்கியவே நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழிச்சு தாங்க நான் பார்க்குறேன். அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோன்னா சங்கி, நான், அதுக்கு அடுத்தது சங்கியோட ஹஸ்பண்ட் அண்ணா, அப்புறமா சங்கியோட தங்கச்சி பாப்பா எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு கருப்பட்டி காஃபிக்கு போயிட்டு காஃபி குடித்தோம். அந்த அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னாங்க, அதனால் ஐஸ்கிரீம் அங்கே சாம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. இது மாதிரி தான் அன்றைக்கி வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படித்த ஸ்கூலுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சால், உங்களால் ஒரு கூட்டமாக செய்ய முடியலன்னா கூட இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது செய்யுங்க.
நம்ம மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கனாலே ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, நல்ல கெட்ட பழக்கம் இருக்கும், பிள்ளைங்க அப்படியெல்லாம் ஒரு பேச்சு வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எஜுகேஷன் வந்து இன்னும் அதிகமாக நல்லா வரலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இப்போ எங்கள் ஸ்கூல் நல்லாவே டெவலப் ஆகிட்டே வருது. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தோஷத்தோடய இந்த வீடியோ வந்து நான் முடிக்கிறேன். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்தி சென்றேன், ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை நம்ப